ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த saree வந்து நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க கொடுத்து இது வந்து ஒரு தெரட்டி. இன்றைக்கி சாயந்தரம் வந்து தெரட்டிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அவசரமாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வந்து என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸில் வந்து சின்ன சின்ன இதை வந்து அதாவது அளவுகளை வந்து மாற்றி தைக்க சொல்லியிருக்காங்க. பிகினர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். என்ன மிஸ்டேக் வந்து அதில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், இதான் வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து ஒரு இன்ச் இறக்கமும் இடுப்பு 1 இன்ச் இறக்கமும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரவுண்ட் நெக் இருக்குது. இதை வந்து பா நெக்காக நம்ம மாற்றி இவங்களுக்கு தைச்சி கொடுக்க போகிறோம். அதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுற போகிறேன். இதனால் வந்து இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும்னு தெரியாத பிகினர்ஸ்க்கு பூராமே இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா saree இந்த பார்டர் கலரில் தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வரப்போகுது. இந்த ப்ளவுஸையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இதுதான். இதுக்கு வந்து எந்த டிசைனுமே அவங்க கேட்கல. சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு நாட் மட்டும் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க கட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம லைனிங் எடுத்து வச்சாச்சு. இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் மட்டும் கீழே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வேறு காணுங்க. இன்னும் போய் எல்லாத்தையும் தொலைவி நம்ம எடுத்து நம்ம கட்டிங் போடணும்னா லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு அட்டை ஒன்று இருக்குது. இது வந்து ஃபால்ஸோட அட்டை. இதை வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கையில் கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அவசரத்துக்கு என்னங்க பண்ணுறது. இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்மளுக்கு 1 இன்ச் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்க மார்க்கு. அதுலேருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு வந்து இன்னொரு கோடு போடணும். இப்போ நம்ம இங்கேருந்து தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இந்த கோட்டிலேருந்து அளவு எடுக்கக்கூடாது. அப்போ அளவு ப்ளவுஸ் மாதிரியே தான் நம்மளுக்கு வரும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உயரம் கேட்டிருக்கனால நம்ம இங்கேருந்து தான் வந்து இப்போ அளவு எடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் சைடு வந்து டாட் பிடிச்சிருக்கதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும். இங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். இப்போ இது வந்து ரெடி அளவு, இது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ வந்து இடுப்போட அளவை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இவங்க வந்து கழுத்தும் வந்து நம்மளுக்கு 1 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை தையலுக்கு விட்டுருங்க. இப்போ நம்ம இதுலேருந்து 1 இன்ச் வந்து கம்மி பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம 1 இன்ச்சை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்கள், 1 இன்ச், இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த அளவு நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த பேக் சைடை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கல. அதே மாதிரி நெக்கோட நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கழுத்தை இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இதோட சென்டர் பாகம் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ இங்கே ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இந்த மார்க்கும் பண்ணியிருக்கோங்களா, அதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இங்கே தான் வரும். நம்ம வந்து அதை 1 இன்ச் கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை முதல் மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த கையை வந்து உள் பக்கம் இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இந்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு அதாவது வந்து அந்த ஷோல்டரில் போட்டிருக்க மார்க்கு, அதாவது நம்ம ரெடி அளவு போட்டிருக்க மார்க்கு கிட்ட கரெக்டாக அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் வந்து நிற்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப இங்கிட்டும் இழுத்துடக்கூடாது, ரொம்ப அங்கிட்டும் அகட்டி போயிடக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கழுத்தோட அகலம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த வடிவம் வந்து பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம இது வந்து தையலோட அளவுக்கு இங்கே இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே கழுத்து வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இங்கே தான் வந்து நம்மளுக்கு அளவு இருக்குது பாருங்கள். இங்கே தான் தையல் போட்டிருக்காங்க. இது வந்து ரெடி, இது வந்து தையலுக்கு மேலே போட்டிருக்க அளவு விட்டுருக்கோம். இப்போ இதே கழுத்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதவே வரைஞ்சிக்கலாம். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு பானை கேட்டிருக்காங்க. இப்போ பொறுங்க, நான் இதே கழுத்து வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்
இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா இதே கழுத்து நம்மளுக்கு வந்துடும். இதுலேருந்து எதாவது மாற்ற சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கையை லைட்டாக இப்படி தூக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தையலுக்கும் அவங்க எவ்வளோ துணி விட்டுருக்காங்களோட சேர்த்து நம்ம மார்க் பண்ண முடியும். அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம வந்து ரெடி அளவு, இது ரெடி அளவு. இந்த நெக் தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதோட ரெடி அளவு இதுதான். நம்ம இங்கே தையலுக்கும் விட்டுருக்கிறத நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி. இதில் வந்து நம்மளுக்கு பா நெக் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை விட்டுட்டு இந்த கோட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த அளவு தான் நம்ம கட் பண்ணணும். அதனால் இங்கேருந்தே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இதில் தான் நம்ம கட் பண்ணணும். அதாவது வந்து நேரம் இந்த மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. பா நெக்குங்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள்ளே அடக்கி நம்ம கட் பண்ணணும். இங்கே தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணி இந்த 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும். இப்போ நம்ம வந்து இங்கே தான் கட் பண்ணணும். தையலோட அதாவது வந்து மெயின் அளவு இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இப்போ கட் பண்ண வேண்டிய அளவு. இப்போ இந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி 4ஆக மடக்கி போட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1 இன்ச் வந்து தள்ளி தான் வரும். அதனால் ஒரு மிஸ்டேக் வரப்போகிறதில்ல. ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிச்சிருக்கோம், அதனால் இங்கே தள்ளி தான் வரும். இந்த அளவை கரெக்டாக இப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இங்கே தையல் வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு நம்ம இவ்வளோ விட்டுட்டு இது வந்து நம்மளோட அளவு. சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த கோட்டை வந்து நம்ம இணைச்சிக்கலாங்க. எதுக்கும் நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள் மேலே தள்ளி வருது. நம்ம எங்கனையாவது கொஞ்சம் அளவுகளை இழுத்து மார்க் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி மாறும். அதனால் 1க்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு அளவு. அளவு ப்ளவுஸ் வந்து இங்கே தள்ளி போகுதுங்க. இந்த அளவுக்கு போச்சுன்னா நம்மளுக்கு வந்து கை வந்து டைட் ஆகும். அதனால் வந்து நம்ம இந்த அளவு வந்து நம்ம எடுக்க வேண்டாம். இது நம்ம எப்பயும் வளைக்கிற மாதிரி வளைச்சிக்கலாம். இவங்களோட பாடி சுற்றளவு பாருங்கள், 9.25 இருக்குது. 10 இன்ச் இருக்குது கரெக்டாக. இது வந்து 40 இன்ச் ப்ளவுஸு அளவு. இதிலேருந்து வந்து நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இதவே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதோட உயரம் வச்சுருக்குறோம், 1 இன்ச் வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கூட்டுறதா பட்டியில் கூட்டுறதான்னு வந்து நம்ம கட்டிங்கில் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு மெயினான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்து இது வந்து ரெடி அளவு, ப்ளவுஸில் வந்து இது ரெடி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 1 இன்ச் வந்து தையல் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே கட் பண்ணக்கூடாது. இதே அளவை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பா வந்து இங்கே வரையும், அதாவது 1 இன்ச் அவங்க இறக்கம் கேட்டிருக்கனால நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம். போட்டிருந்தது வந்து நம்ம வந்து தையலுக்கு சேர்த்து, அதாவது வந்து தையலுக்கு சேர்த்து இங்கே விட்டுருக்குறோம். இதில் வந்து மார்க் பண்ணங்களா, அதோடு சேர்த்து நம்ம தையலுக்கும் இங்கிட்ட 1/4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் கட் பண்ணணும். இந்த கோட்டில் கட் பண்ணக்கூடாது, நம்ம இந்த கோட்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து நம்ம பேக் பீஸ் வெட்டியிருக்கிறோம். அதே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் மாற்றிட்டு இங்கிட்ட ஸ்லீவ் வெட்ட போகிறோம். இது வந்து 4ஆக வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி போட்டுக்கலாம்.
இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன துணி இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கிளாத் வந்து விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து வந்து ஒரு 3/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம தையலுக்கு வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு, இங்கேருந்து ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க்கு, தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து இந்த கோட்டோட வந்து இணைச்சி மார்க் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நம்ம உள்குழிவு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அவசரமாக கட் பண்ணுறனால இந்த வளைவெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேயே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இல்லைன்னா நான் ஸ்லீவ் தனியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தையலுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2ஆக வந்து நம்ம எடுத்து தான் கட் பண்ணணும். 4 பீஸையும் வந்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டால் போதும். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம துணியை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பனாக இருக்க பக்கம் வந்து நம்ம சைடு பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸா இல்லை நேர் கட் ப்ளவுஸான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளவுஸை வந்து இந்த பாருங்கள், இழுத்து பாருங்கள், இழுக்கவே முடியல பாருங்களேன், நேராக இருக்குது. அப்போ இது வந்து நேர் கட்டிங். உங்களுக்கு வந்து இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இப்படி கிராஸாக இழுத்துச்சுன்னா இது கிராஸ் கட்டிங்கு. இப்போ பாருங்கள், இது நேராக இழுக்கிறதுனால இது நேர் கட்டிங் தான். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம நேர் கட்டிங் தான் போடணும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போடாமல் நேர் கட்டிங் போட போகிறோம். அதுக்கு வந்து துணியை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. துணியை வந்து நம்ம நேராக போட்டுக்கலாம். இப்படி போட்டால் இது நேர் கட்டிங்கு. இந்த வாக்கில் நம்ம குறுக்கு வாக்கில் போட்டோம்னா இந்த வாக்கில் போட்டோம்னா இது கிராஸ் கட்டிங். இப்போ நம்ம நேர் கட்டிங் தான் போட போகிறோம். இப்போ ஃபுல்லாக இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தையலுக்கு நம்ம இவ்வளோ விட்டுருப்போம். இப்போ இந்த கோடு இருக்கிற இடத்த வந்து இங்கே தான் வைக்கணும், இங்கே வச்சிடக்கூடாது. வச்சு இந்த டாட் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இதான் நம்மளுக்கு மொத்த ஹைட்டு. இங்கேனா முடிஞ்சிருக்கு, இது தையலுக்கு. இவ்வளோதான் இதோட மார்க்கு. இப்போ நம்ம முன்கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இங்கே தான் பாருங்கள் தையல் இருக்குது.
இந்த தையலை கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். இந்த கோட்டுக்கிட்ட வைக்கணும், இந்த கோட்டுக்கிட்ட வைக்காமல் இந்த கோட்டுக்கிட்ட கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு இங்கே வந்து முடியுது நம்மளுக்கு. இதிலேருந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். இது வந்து அந்த கரையை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கோசரம் நான் இவ்வளோ துணியை விட்டுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு வந்து அளவு. பாருங்கள், பட்டியை வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா? இது கழுத்து, இங்கே இடையில ஒரு தையல் இருக்குது, இங்கே பட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டிக்கு ஜாயின் பண்ணிருக்க இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதை வந்து கரெக்டாக இந்த கோட்டில் வைக்காமல் இந்த கோட்டில் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த மார்க் தெரியுதுங்களா? இங்கே வச்சுருக்கோம். இப்போ இது அளவு. இப்போ இங்கனக்குள்ள ஒரு டாட் போட்டிருக்காங்களா? இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச். இங்கே பட்டியும் ஃப்ரண்ட்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஆக மொத்தம் இங்கே ஒரு 1 இன்ச், நீங்கள் அளவை விட 1 இன்ச் நீங்கள் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் இங்கே இருக்குது. இதை கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட்டும் இணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு நேராக ஒரு மார்க்கு. இதிலேருந்து தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு டேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி அளந்துக்குங்க. கரெக்டாக பாருங்கள், 3.25 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம 3 கூட எடுத்துக்கலாம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து இந்த பக்கம் நம்ம தையல் போடுவோம் அதனால் அதுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி 3.25 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இது ஹைட்டு, இது கரெக்டாக இங்கேக்குள்ளே மார்க் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம தையலுக்கு இங்கே தான் நம்ம வந்து தையல் அந்த மெயின் டாட் வரும். கரெக்டாக இங்கேருந்து இங்கேயும் நம்ம ஒரு 3.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்காங்க. அந்த டாட்டவே நீங்கள் எடுத்து விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இது எவ்வளோ அகலம் விட்டுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 இன்ச் விட்டுருக்காங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 கோட்டையும் வந்து இணைக்க போகிறோம். இப்போ இந்த பட்டியை பாருங்கள், ரொம்பவுமே வந்து இவங்களுக்கு பாருங்கள் பட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம பேக் சைடு வேறு 1 இன்ச் கூட்டியிருக்கோம். அப்போ இந்த பட்டியும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அப்போ நம்ம வந்து பட்டியில் வந்து அந்த 1 இன்ச்சை கூட்டுறப்ப இன்னும் பட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த 1 இன்ச்சை வந்து ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் பட்டிக்கு 1/2 இன்ச்சையும் நம்ம கழிச்சுக்கலாம், அதாவது வந்து கூட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ப்ளவுஸோட அளவு. இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சை வந்து கூட்டிக்கலாம். பட்டியில் 1/2 இன்ச்சையும் ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சையும் கூட்டிக்கலாம். பட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பட்டியிலேயே வந்து நீங்கள் 1 இன்ச்சை கூட்டிக்கலாம். ஃப்ரண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரொம்ப மேலேயும் பட்டி ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சை பட்டியில் வந்து நம்ம சேர்த்துறப்போ ரொம்ப பட்டி பெருசாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சையும் பட்டியில் 1/2 இன்ச்சையும் நம்ம கூட்டிக்க போகிறோம். இப்போ இங்கேக்குள்ளே கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வளைச்சிருக்க இடத்துல வந்து பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி இந்த கோட்டில் போய் அப்படியே இணைச்சி விட்டுடலாம். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. இப்போ இங்கே ஒரு தையல் வரும், டாட் வரும், இங்கே ஒரு டாட், அவ்வளோதாங்க. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து 1/2 இன்ச்சை மட்டும் இறக்கியிருக்கோம். இப்போ வாங்க கட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.
இப்போ இந்த பட்டியை கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுலேயே 2-3 விதம் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 விதத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதுக்கு வந்து தனியாகவும் நான் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஒரு 2 விதத்தில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், மார்க் பண்ணி காட்டுறேன். பேக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டை வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவு இருக்குது, இந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலேருந்து இந்த 1 இன்ச்சை சேர்த்து தான் நம்ம வந்து அளவெடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இங்கேருந்து 3.25 வருது நம்மளுக்கு. 3.25 வருதுங்களா? அப்போ நம்ம வந்து தையலுக்கு வந்து மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் சேர்த்து 4.25 அளவுக்கு நம்ம பட்டி உயர வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அளவை விட 4.5 இருக்குது. இந்த 4.5லேருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சு நம்ம வைக்கணும். இப்படி வச்சு நம்ம கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் மேலே 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டீங்க. இந்த பட்டியை பாருங்கள், இதில் ஃப்ரண்ட்டில் 3.5 இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துறப்ப 4 இன்ச்சு. அப்போ 4 to 5 இன்ச்சு 1 இன்ச் நம்ம சேர்த்து விட்டோம்னா சரியாக போயிடும். 1/2 இன்ச்சை வந்து நம்ம கூட்டிக்கணும், ஏன்னா இதில் 1/2 இன்ச்சை கூட்டியிருக்கிறோம். அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பட்டிக்கு வந்து கீழே நம்ம தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மெத்தேடை நீங்கள் போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ இதில் 1/2 இன்ச் நம்ம கூட்டணும். அந்த 1/2 இன்ச்சையும் கீழேயே கூட்டிக்கோங்க. நம்ம பேக் சைடு எப்படி கூட்டினோமோ அதே மாதிரி இதில் 1/2 இன்ச்சை கூட்டிக்கலாம். இந்த மாதிரி கூட்டிட்டு கரெக்டாக இங்கே வைக்கணும். அளவு ப்ளவுஸ்லேருந்து பட்டியை இந்த ஷேப்பில் நம்ம வைக்கணும். தையல் இங்கே இருக்குது, இதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு தையலுக்கு இது வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டி இருக்கிறோம். இது வந்து இங்கே பட்டியோட கரெக்ட் அளவு. இதிலேருந்து மேலே நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இந்த பட்டியவே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த பட்டி இருக்க ஷேப்புக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டியோட நீளம் உங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3 இன்ச்சு இந்த டாட்டுக்கு 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சை கொண்டு போய் இன்னொரு டாட்டுக்கிட்ட வைங்க. வச்சுட்டு இங்கே அளந்து பாருங்கள், நம்மளுக்கு 9.5 இன்ச்சு வருது. இந்த 9.5 இன்ச்சை நம்ம இங்கே வச்சாலே போதும். இந்த 9.5 இன்ச்சை நம்ம வந்து வச்சாலே போதும். இன்னொரு தடவை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறப்ப எந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3.25 வருது. இங்கேருந்து இதை அளந்து பார்த்துக்கோங்க. நம்ம தையலுக்கு விட்டுருக்குறோம். இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள், இந்த கோட்டுக்கு 3.25 வருது. இது தையலுக்கு, இந்த அளவு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். கரெக்டாக வந்து பாருங்கள், கீ கோட்டுக்கிட்ட 3.25 கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம தையலுக்கு இந்த துணி விட்டுருக்கோம். அப்போ 1/2 இன்ச்சை வந்து நம்ம கூட்டியாச்சு. அப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக அந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது எந்த ஏற்ற இறக்கமும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பட்டியை பற்றி ஃபுல் விவரத்தோட தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கு அளவு, இது வந்து ரெடி அளவு. இப்போ நம்ம இன்னொன்று இந்த இடத்துல பண்ணணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பட்டி இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பட்டியை வந்து ஃப்ரண்ட்டோட இணைக்கிறப்ப முன்னாடி வந்து கரெக்டாக நம்மளுக்கு நேராக இருக்கும்.
இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு இந்த பட்டியில் கொடுத்துக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் நம்ம இணைக்கிறதுன்னு தெரியறதுக்கோசரம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்கு வந்து விட்டுருக்குறோம். அதாவது வந்து இங்கே தான் தையலுக்கு விட்டுருக்கோம். இது 1/2 இன்ச் வந்து நம்ம கூட்டி இருக்கிறோம். அதனாலும் நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தைச்சி விட்டுறக்கூடாது, இந்த இடத்துல தான் தைக்கணும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்குறோம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நான் தைச்சிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ப்ளவுஸை வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம தைக்கிறத வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இந்த ப்ளவுஸை வந்து இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால் இப்போ வீடியோ வந்து என்னால் எடுத்து அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால் நான் ஃபுல்லாக ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த சேரீ வந்து பாருங்கள், அழகாக வந்து நம்ம கோடெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. ப்ளவுஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ளவுஸையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு பானைக்கு கேட்டிருந்தாங்க பாருங்கள். பானைக்கு வச்சு அந்த சேரீயில் வர அந்த காப்பர் கலரில் நம்ம லேஸ் வந்து வச்சுருக்குறோம். இதுக்கு நம்ம அழகாக வந்து பாருங்கள் நாட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இவங்க வந்து பானைக்கு கேட்டிருந்தனால பாருங்கள், பானைக்கு வந்து அந்த ரவுண்ட் நெக்கை மாற்றி நம்ம பானைக்கு வச்சு கட் பண்ணியிருந்தோம். அதை வந்து அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு. கட்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பட்டிக்கும் 1/2 இன்ச்சு கூட்டியிருந்தோம். பாருங்கள், நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஏற்ற இறக்கமும் நம்மளுக்கு வரல. அந்த ஜாயிண்ட்டு கூட நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.